ஒரு 4 பேர் தனுஷனுடைய வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு விக்னேஷ் சிவன், இன்னொன்னு நயன்தாரா, ஒரு சிவகார்த்திகேயனே சேர்த்துட்டாங்க. இந்த 4வது ஆள் யார்? இதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்கப்படுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஜிவி பிரகாஷை பொறுத்தவரை அந்த 4 பேர் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு குறியீடாக சொல்கிற ஒரு வார்த்தை தான். அதனால் நம்ம அப்படித்தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கணும். அதையும் தாண்டி இல்லை 4 பேர் இருந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஒருவேளை ஒரு சிம்புவை சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா இதில் வந்து அனிருத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அனிருத்துக்கும் தனுஷுக்கும் வந்து ஒரு மனஸ்தாபம் இருந்து அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட பேச்சப் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் தனுஷுடைய அடுத்த படத்துக்கே அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன நட்பு வந்துருச்சு. மீண்டும் சொல்கிறேன், அந்த பழைய ஒட்டுதல்லாம் இல்லைன்னாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பும் இல்லை பகையும் இல்லைங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ்க்கும் தெரியும். அதனால் அவர் வந்து நிச்சயமாக அனிருத்தை குறித்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே அவர் ஒரு சக இசையமைப்பாளர். அவரை வந்து இவர் இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது அது அவ்வளோ சரியான விஷயமாக இருக்காது. அதனால் அது சிம்புவை சொன்னதாக வேண்டுமானால் நம்ம எடுத்துக்கலாம்.